Hi friends, நான் ராஜேஷ். நீங்க பார்த்துக்கிறது Basetech Tamil. இன்னைக்கு வீடியோல Honor 8X மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி Honor 8X மொபைல் லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தர் இந்த ஃபோன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே இந்த ஃபோனையும் வாங்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் போட்டுடலாம். எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு காமிக்கலான்றதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோக்கு முன்னாடி இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது இந்த Honor 8Xோட ரிவ்யூ ஒன்று போட்டிருந்த வீடியோ. அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு சுரேஷ் குட்டின்ற ஒருத்தர் இந்த ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த சுரேஷ் குட்டின்றவர் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து நிறைய வீடியோக்கு வந்து அவர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். மேலும் எனக்கு நீங்க உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது Honor 8X பாக்ஸ். ஃப்ரண்ட்ல வந்து Honor 8X ஓட இமேஜ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும் பார்கோட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோனோட எல்லா ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷனும் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது 20+2 மெகா பிக்சல் கேமரா. இது வந்து 4+64 GB வேரியன்ட் கொண்ட ஃபோனு. இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3500 AMH கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இந்த ஃபோனில் இருக்குது. சரி, இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எல்லா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபோனோட சிம் இஜெக்டர் டூலு, அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸு, டிபியூ கேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, அது ஓரம் வச்சிடும். அடுத்ததாக பார்த்தா நம்ம உள்ளே இருக்கிறது ஃபோன் தான். ஃபோன் பார்க்குறது நல்ல ஹெவியாகவே சூப்பராகவே இருக்குது. அது ஓரம் வச்சுட்டு உள்ளே வேறு நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் கிடையாது, ஆனால் வந்து கொஞ்சம் நல்லாவே சார்ஜ் பண்ணும். நார்மல் சார்ஜரோட இது கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. ஆனரில் மற்ற சார்ஜரில் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கும், இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இது 10 வாட் சார்ஜர். ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாகவே சார்ஜ் ஏற்றிடும்னு சொல்லலாம். இது வரைக்கும் நாங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்த்துட்டு அதை சொல்கிறோம். அடுத்ததாக உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB to USB கேபிள். இதில் வந்து டைப்-C கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் அப்டேட்டில். அடுத்ததாக ஃபோனை ஓப்பன் பண்ணுவோம். ஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்லா பிளாக் ஃப்ரண்ட்லேருந்து பேக் கலர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸி ஃபினிஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கேமரா இதெல்லாமே அதில் கொடுத்துருங்க. ரொம்ப ஷைனியாக இருக்குது. நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகும். ஃபோனை ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து UA 8.2 ரன் ஆகுது. ஆனரோட UA ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனரோட UA ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அந்த FHD+ டிஸ்பிளேயில். இது ஃப்ரண்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ச் சில பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படி பிடிக்காதவங்களுக்கு இந்த நாட்சை நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்லேயே வந்து டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா நாட்சின்னு இருக்கும். அது தேவைன்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்ச் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு மேலே எல்லாமே தெரியுது. அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் ஜஸ்ட் வந்து ஹைட் ஆகுதே தவிர மற்றபடி எல்லாமே டீட்டெயிலாகவே தெரியுது. அடுத்தது பேக் வரும். வீடியோ வந்து செக் பண்ணுவோம் யூடியூப்பில் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8K வீடியோ ப்ளே பண்ணும். ஆனால் இது 8K சப்போர்ட் கிடையாது. இருந்தாலும் அந்த 8K வீடியோ இந்த ஃபோனில் பார்க்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக நல்ல தெளிவாகவே தெரிஞ்சுது. ஒவ்வொரு கலர் வியூவிங் ஆங்கிளையும் நல்லாவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த பிங்கிஷ், க்ரீனு, பிளாக் இதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலாகவே தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். நீங்களும் வேணால் சாம்பிள் வீடியோ பாருங்கள். இதெல்லாம் வந்து யூடியூப்பில் உள்ள ஒரு வீடியோ தான். 8K சாம்பிள் வீடியோன்னு போட்டாலே நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வேணும்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனில். அடுத்ததாக வந்து இது வந்து Android 8.0 Oreoவில் ரன் ஆகுதுனாங்க. பேக் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அப்புறம் வந்து டபுள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று வந்து 20 மெகா பிக்சல், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாம்பிள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் அடுத்தடுத்து காமிக்கிறோம். இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு இது ஆண்ட்ராய்டு என்ன வெர்ஷனில் கடைசி வெர்ஷன் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம் செட்டிங்ஸில் அபோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்குது தெரியும். சில பேருக்கு அது தெரியாதவங்க அதை வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஓரியோவில் ரன் ஆகுது 8.1. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து சென்னையில் மெரினா பீச்சில் உள்ள லைட் ஹவுஸ் மேலேருந்து எடுத்தது. அந்த பில்டிங் வந்து ஒரு 10 மாடி பில்டிங் அளவுக்கு உயரம் இருக்கும். அதுலேருந்து எடுக்கும்போது ஒரு நல்ல சூப்பரான வைட் ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபி எங்களுக்கு கிடச்சிச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவும் எல்லா கலரும் பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ தான். அதுவும் இல்லாமல் நைட் மோடும் எடுத்தோம். நைட்டில் எடுத்த ஃபோட்டோ ரொம்ப டீட்டெயிலாகவே இருந்தது. அதாவது லைட் ஹவுஸை வந்து கொஞ்சம் லாங் ஷாட்லேருந்து எடுத்தோம், ஒரு கொஞ்சம் வைடாக தெரியணும் அப்படின்ட்டு. இதுதான் அந்த ஃபோட்டோ. அந்த க்ரீன் கலர், அதை ரெட், ஒயிட் எல்லா கலருமே ஒரு பர்ஃபெக்டாகவே தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் ஸ்லோ மோஷன் வீடியோ இதில் ஃபியூச்சர் இருக்குனாங்க. அதுவும் இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தோம். அதாவது ஒரு லாரி பஸ் கரெக்ட் டைமில் வந்தது. நாங்கள் நார்மலாக ஸ்லோ மோஷன் எடுக்கணும் தான் எடுத்தோம்.
ஆனால் இது கரெக்ட் டைமில் வந்தனால எங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின்லேயும் இருந்து எடுத்தோம். ட்ரெயினில் அந்த ட்ராக்ஸ் வந்து கிராஸ் ஆகும்போது எவ்வளோ கிளியராக தெரியுதா இல்லைனா பிளர் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்த்தோம். அந்த எந்த இதுவுமே இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங்கில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து இந்த பீச்சில் நைட் டைமில் வந்து நண்டு ஒன்று ஓடிச்சு. அதை வந்து இந்த கேமராவோட ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி வீடியோ எடுத்தால் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம் தான் எடுத்தோம். இந்த வீடியோ பாருங்கள், அந்த நண்டை வந்து ரொம்ப கிட்டவே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எவ்வளோ டீட்டெயிலாக தெரியுது பாருங்கள். இது நைட் டைமில் இருக்குது. வெறும் இந்த ஃப்ளாஷ் லைட் மூலம் தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே டீட்டெயிலாகவே எல்லாமே நல்லா தெரியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலுக்கு ரிவ்யூ யூனிட் வரணும். அப்படி வந்ததுன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.